ஹலோ மக்களே! வெல்கம் டூ மை சேனல். ஸோ பன்னீர்ல இன்னைக்கு நம்ம புர்ஜி பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 5 பல்லு பூண்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் தாளிச்சுக்கோங்க. நல்லா அது பொரிஞ்சதும் நம்ம பொடி பொடியா கட் பண்ணியிருக்க வெங்காயத்த போட்டுக்கலாம். வெங்காயமும் நல்லா போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரவுன்ல வதக்கணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். பன்னீர் வந்து ஹோம்மேட் அப்படிங்கிறதுனால சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. நீங்க வீட்லயும் பண்ணிக்கலாம். இல்ல கடையிலயும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி பொடி பொடியா கட் பண்ணிக்க தக்காளி போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கணும். 2மே நல்லா கோல்டன் ப்ரவுன்ல வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அதுதான் வாசனை, ஃப்ளேவர் எல்லாமே குடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் வந்து மல்லித்தூளு, அப்புறம் கொஞ்சமா மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டுட்டு இந்த ஹோம்மேட் பன்னீர் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நல்லாயிருக்கும். அது பொல பொல பொலன்னு வரும். நம்ம கடையில வாங்குனா கொஞ்சம் ரஃப்பா இருக்கும். பட் வீட்டு பன்னீர் பார்க்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அண்ட் ஹெல்தியும் கூட. இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி மாரி கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம், கலர் மாறுனதுக்கப்புறம் அந்த பன்னீர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு கடைசியா நீங்க வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். நீங்க வந்து மல்லித்தூளு சாரி கொத்தமல்லி அது கூட போட்டுக்கலாம். நான் ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இது போட்டிருக்கேன். கஸ்தூரி மேத்தின்னு போட்டிருக்கேன். அத போட்டு நல்லா கலந்து விட்டு கடைசியா கொஞ்சம் நெய்யோ, எண்ணெயோ விட்டுட்டு வச்சீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இதுக்கு தோசை அண்ட் சப்பாத்தி செம்ம காம்பினேஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.